என் பேர் ரமேஷ். எனக்கு மயிலாடுதுறை செருதியூர் கிராமம். நான் வந்து நாமக்கல்லில் எல்எம்ஆர் டிரான்ஸ்போர்ட்டுங்கிற கம்பெனியில் என்னை சொந்தக்கார டிரைவர் ஒருத்தர் சேர்த்து விட்டார். அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது லோடு ஏற்றி ஜார்க்கண்டு மாநிலத்துக்கு போனேன். அங்கே போகிற வழியில் டயரை வெடித்து லாரி கை ஆக்சிடென்ட், கை ஒடிஞ்சிடுச்சு. என்னை ஒரு ஆம்புலன்ஸில் அழைச்சிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் ஒரு மெடிக்கல் காலேஜில் சேர்த்தாங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நாள் வரலையும் கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் யாருமே இல்லை. எங்கள் மாமாவுக்கு நான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அவங்க தான் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து என்னை வந்து பார்த்தாங்க. இது வரலையும் அந்த ஓனர் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. ஒரு எஃப்ஐஆர் போடலை, ஒரு கேஸ் போடலை. அது மொழி தெரியாத மாநிலங்கிறதுனால எனக்கு எதுவும் எனக்கு ஹெல்ப்பு பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. எங்கள் மாமா வந்து என்னை வந்து அழைச்சிட்டு வந்து இங்கே வந்து மயிலாடுதுறை ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணி என்னை 1 மாதமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் 1 மாதமாக அங்கேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறேன். நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன். எங்கள் பசங்க 4 பேர் இருக்கிறாங்க. 2 பொண்ணு 2 பையன். எனக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுடுச்சு. இதனால் அந்த விரல் உடைஞ்சதுனால என் குடும்பத்துக்கு நான் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிறேன். இதுக்கு இழப்பீடு வந்து அந்த ஓனர்கிட்ட என்னென்ன நடவடிக்கை எடுத்து எனக்கு வாங்கி கொடுங்க. இதனால் வந்து நான் ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். எங்கள் சொந்தக்காரங்கள்கிட்ட ஏதோ உடனே வாங்கி இது 70,000 80,000 இது வரையும் செலவு பண்ணியிருக்கிறேன். இன்னமும் மேலே ஹாஸ்பிட்டலில் செலவு இருக்குது. என்ன பண்ணணும் என்னால் ஒன்றும் முடியலைங்க. அது நீங்கள் ஓனர்கிட்ட ஒரு நடவடிக்கை எடுத்து எனக்கு ஒரு இழப்பீடு வாங்கி கொடுங்க. எனக்கு என் குடும்பத்துக்கும் எங்கள் பசங்களை படிக்க வைக்கணும். எனக்கு சுத்தமாக எதுவும் வசதியும் கிடையாது. என்கிட்ட டெய்லியும் வேலை செஞ்சு தான் என் குடும்பத்தை நான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து இழப்பீடு எனக்கு வாங்கி கொடுங்க என் குடும்பத்துக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.